ஒருத்தர் ஒரு கனவு காணுகிறார் என்று சொன்னால் அந்த கனவை கண்டு அதை இன்னொரு மனிதரிடத்தில் சொல்லும் பொழுது தான் கண்ட கனவோட கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. தான் கண்ட கனவோட அந்த கனவுக்கு சுவாரஸ்யம் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் சில செய்திகளை அதிகப்படுத்துகிறார். அல்லது தான் காணாத ஒரு கனவை தான் கண்டதாக என்ன செய்கிறார், தன் நண்பர்களிடத்திலே ஒப்புவிக்கிறார், சொல்லுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தான் காணாத ஒன்றை கண்டதாக சொல்லுகிறார், தான் கண்ட ஒன்றை மாற்றி சொல்கிறார், தான் கண்டதை அதிகப்படுத்துகிறார். இவ்வாறு கனவுடைய விடயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு பற்றி சொல்லும் பொழுது 3 வகையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த கனவு 3 வகையானது. ஒன்று, நீங்கள் காணக்கூடிய நல்ல கனவுகள், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதாகும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கவலைகள் ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடியதாகும் என்றார்கள். 3வது சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பிரம்மை என்று சொன்னார்கள். நம்ம தூங்க மாட்டோம், ஆனா ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு விஷயத்தை நாம நினைச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பிரம்மை என்று என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு 3 வகை என்பதை என்ன செய்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த கனவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாகவும் சில கனவுகள் அமைகின்றன, கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாகவும் சில கவலைகள் அமைகின்றன. 3வதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மை எந்த பாதிப்பும் இல்லை என்பதை என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்ப கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனவை நாம காண்றோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த கனவுல என்ன செய்ய சொல்கிறது பாருங்க. ஒருவர் சொல்லுகிறார், அதாவது அபூ சலமா பின் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கனவு காண்றார். அவர் இரவுல தூங்குற நேரத்தில் வளமையாக கனவு காணுகிறார். அந்த கனவுடைய பயங்கரம் அவருக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த கனவுடைய பயங்கரம் அவருக்கு காய்ச்சல் ஏற்படுத்துகிறது. அவர் சொல்றாரு, நான் கனவு கண்டேன், அதனால எனக்கு காய்ச்சல் வந்தது, காய்ச்சல் வந்துட்டு சொல்லி எல்லாரையும் போல நான் வீட்டுக்குள்ள போத்தி படுத்துக் கொண்டிருப்பவனாக நான் இருக்கவில்லை. கனவு கண்டேன், காய்ச்சல் ஏற்பட்டது, உடனே இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்களிடம் சென்றேன். அபூ கதாதார் அலியிடத்திலே போய் நான் எனக்கு ஏற்பட்ட நிகழ்வை பற்றி நான் அவரிடத்தில் சொன்னேன். அவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ கதாதார் அலி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில நாங்க இருந்தோம். நபிகளார் கனவு சம்பந்தமாக சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் காணுகிற கனவில் நல்ல கனவுகளை நீங்கள் கண்டால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வருவதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்க காணுகிற கனவில் கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகளாக அது அமையும் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள் என்று அபூ கதாதார் அலி சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இவ்வாறு கனவை கண்டால், நபிகளார் சொன்ன வழிமுறை என்ன தெரியுமா? அபூ கதாதார் அலி சொல்றாங்க, உங்கள ஒருத்தர் தான் வெறுக்கக்கூடிய ஒரு கனவை கண்டால் அவர் இடது பக்கமாக 3 முறை துப்பட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். துப்புவதை போல சைக்கிளை காட்டிக்கொள்வது 3 முறை என்ன செய்யட்டும், அவர் துப்பட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதன் பின்னால் தான் கண்ட அந்த பயங்கரமான அல்லது கவலை ஏற்படுத்தக்கூடிய அந்த கனவை விட்டும் ஷைத்தானை விட்டும் அவர் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் இப்படி செய்றாங்களோ அவருக்கு இந்த கனவால எந்த பாதிப்பும் வராது என்றார்கள். கண்ட கனவு கவலையை தரக்கூடிய கனவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இடது பக்கமாக 3 முறை துப்புங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த கனவை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். இவ்வாறு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கனவை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த கனவை என்ன செய்ய வேண்டாம், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நீங்க கண்ட கனவு நல்ல கனவாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவா யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். நீங்க கண்ட கனவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னால் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை தவிர அதையும் வேற யாரிடத்திலும் சொல்லாதீர்கள்.
நீங்க கண்ட கனவு நல்ல கனவு தான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சந்தோஷப்படுங்க. அப்படி சந்தோஷப்பட்டு விட்டு உங்களுக்கு மிக நெருக்கமானவங்க இருப்பாங்களே அவங்கள தவிர அதையும் வேற யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய